வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. வீட்டில் இருக்க மொத்தத்தையும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து அள்ளிட்டு போயிட பயங்கர பதட்டத்தோட, டேய் சீக்கிரம் வண்டி எடுறா, மில்லுக்கு போகலாம் அப்படின்னு சக்திவேல் கத்த குமரவேல் வண்டி எடுக்கிறாரு. எதிர் வீட்டில் இருந்து மீனா ஜன்னல் கம்பியை பிடிச்சிட்டு சந்தோஷமா இதை பார்த்துட்டு இருக்காங்க. ஓடுங்க ஓடுங்க, நல்லா ஓடுங்க, தப்பே பண்ணாத என்ன மாட்டி விட பாத்தீங்கல்ல, இப்ப நீங்க பண்ணின தப்புக்கெல்லாம் நல்லா சேர்த்து மாட்டி அழுவுங்க. யாருக்கிட்ட? மீனாவா கொக்கா? எப்படி முடிச்சு விட்டேன் பாத்தியலா அப்படின்னு மீனா சந்தோஷமா சொல்லிக்கிட்டே கையை தட்டிக்கிட்டு திரும்ப அங்க கோமதியும் ராஜியும் நிக்கிறாங்க. என்னடி பண்றேன்னு கோமதி கேட்க, அது அத்தை நான் அப்படின்னு ஆனா அவனா படிச்சுட்டு இருக்க. ஏய், அரசி கூட ஏதாவது பேசுனியா? அவ ஏதாவது சொன்னாளா அப்படின்னு கோமதி கேட்க, இல்ல அத்தை அதெல்லாம் இல்ல அப்படின்னு மீனா சொல்ல, ராஜு மீனாவை பார்க்க ஒரு நிமிஷம் சங்கடமா ராஜியை பார்க்குறாங்க மீனா. ஏண்டி, நம்மளை பத்தி கவலைப்படாதவங்களை பத்தி நாம ஏண்டி கவலைப்படணும்? தேவையில்லாம அவ கூட பேசுற வேலை வச்சுக்காத, அப்புறம் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு கோமதி ஒரு ரூட்டை பிடிச்சி போய்கிட்டு இருக்காங்க. அத்தை, அரசிக்கிட்ட எல்லாம் நான் பேசல, எதிர் வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னெல்லாம் தெரியல, ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை, அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு மீனா சொல்ல திகச்சு போய் பார்க்குற கோமதி, என்னடி, என்ன சண்டையா, அடிதடி ஏதாவதா அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஜன்னல் வழியா அவங்களும் எதிர் வீட்டை பார்க்குறாங்க. ராஜியை பக்கத்துல நின்று பாக்குறாங்க. வீட்டுல யாரையும் வெளியே காணோம், அமைதியா இருக்க. சண்டை அடிதடி எல்லாம் இல்ல அத்தை, இது வேற என்னமோ நடக்குது. ஒரு கார்ல இருந்து கொஞ்சம் பேர் வந்தாங்க, பெட்டி பெட்டியா எடுத்துட்டு போனாங்க. எனக்கு தெரிஞ்சு அது பணமா இருக்கும்னு நினைக்கிறேன். பின்னாடியே குமாரும் அவங்க அப்பாவும் ஓடுறாங்க அப்படின்னு மீனா வர்ணிச்சுக்கிட்டு இருக்க. ஐயோன்னு எக்ஸ்பிரஷனோட கோமதி பார்த்துட்டு இருக்க. எதுக்கு ஓடுறாங்க அப்படின்னு ராஜி யோசிக்கிறாங்க. பணமா? என்னடி சொல்ற? கார்ல பணத்தை திருடிக்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு கோமதி கேட்க, அத்தை திருடெல்லாம் இல்ல, வேற என்னமோ சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. 3 பேரும் ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்க. சுகன்யா ஒரே படபடப்பா வந்துகிட்டு இருக்காங்க. ஏய், ஏண்டி இவ திபு திபுன்னு ஓடி வர்றா, வாங்கடி கேட்கலாம் அப்படின்னு கோமதி சொல்ல 3 பேரும் வாசலை நோக்கி போறாங்க. கரெக்டா சுகன்யா கதவு வழியா உள்ளர நுழைய 3 பேரும் அவங்க கிட்ட நிக்கிறாங்க. என்ன சுகன்யா, என்ன பிரச்சனை அப்படின்னு கோமதி கேட்க, உங்க அண்ணனுங்க வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரெய்டு வந்திருக்கு அப்படின்னு சுகன்யா சொல்ல மீனா ராஜி 2 பேருமே ரொம்ப அதிர்ச்சியா பாக்குறாங்க. என்ன இன்கம் டேக்ஸ் ரெய்டா அப்படின்னா அப்படின்னு கோமதி கேட்க, வருமான வரித்துறையில இருந்து சோதனை பண்ண வந்திருக்காங்க அத்தாச்சி அப்படின்னு சுகன்யா சொல்ல, ஐயோன்னு கோமதி சொல்ல, அதே மாதிரி அப்பாவியா முகத்தை வச்சுட்டு ஐயோங்கிறாங்க மீனாவும். ராஜு கொஞ்சம் வருத்தமா பாத்துக்கிட்டு இருக்க. அவங்க எதுக்கு இப்ப வந்தாங்க, என்ன சோதனை பண்ணினாங்க அப்படின்னு கோமதி பரபரப்பா கேட்க, உங்க அண்ணன்க வீட்டுல வருமான வரி கட்டாம நிறைய பணம் வச்சிருக்காங்க, அதை எல்லாத்தையும் ஆபீசர்ஸ் அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல, ஆன்னு வாயில கைய வச்சுக்கிறாங்க கோமதி. மீனா அச்சோன்னு உச்சி கொட்டிட்டு இருக்க. வீட்டுல மட்டும் இல்ல, கம்பெனி, குடோனு, மில்லுன்னு எல்லா இடத்துலயும் ரெய்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் லட்சக்கணக்கில் பணம் நஷ்டமாயிடும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஓட்டவாய் சுகன்யா எல்லாத்தையும் உளறிக்கிட்டு இருக்க. அச்சச்சோன்னு கோமதி பார்த்துட்டு இருக்க. ராஜியும் கொஞ்சம் வருத்தமாக தான் நிற்கிறாங்க. நேற்று தானே அவங்க வீட்டில் அவ்வளோ பணம் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு மீனா கேட்க, ஆமாம் மீனா, நானே கண்ணு வச்சுட்டேன் போல, பூரா பணமும் போச்சு புலம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சுகன்யா உண்மையிலேயே அப்பாவியா சொல்ல, ராஜு ரொம்பவே பதட்டமா எதிர் வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஜன்னல் வழியா. என் புருஷன் சின்னதா ஒரு மளிகை கடை வச்சிருக்காரு, அதுக்கே ஒழுங்கா வரி கட்டுறாரு, அவ்வளோ வியாபாரம் பண்றாங்க, ஒழுங்கா வரி கட்டினாதான் என்னவா அவங்களுக்கு அப்படின்னு கோமதி கேட்க, பணக்காரங்கெல்லாம் அப்படிதான் அத்தை, ஒழுங்காவே வரி கட்ட மாட்டாங்க, அப்புறம் மாட்டிக்கிட்டு மேலையும் கீழையும் குதிப்பாக அப்படின்னு மீனா சொல்ல, சுகன்யா ரொம்பவே வருத்தமா நிக்கிறாங்க. அப்ப இனிமே போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸ்ன்னு அலையணுமா அப்படின்னு கோமதி கேட்க, கண்டிப்பா அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஏண்டி, காலையில தான் அரசி என்கிட்ட பேச வந்தா, நான் அவ முகத்தை கூட பார்க்காம வந்துட்டேன், ஆனா இந்த சோதனையால அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல அப்படின்னு கோமதி கொஞ்சம் பயத்தோட கேட்க, அத்தை அவளுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், அதெல்லாம் அவளுக்கு ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு மீனா சொல்ல, கோமதிக்கு அதுவே போதுமா இருக்கு, அப்பாடான்னு நிம்மதியா பெருமூச்சு விடுறாங்க. என்னடி இதெல்லாம், சம்பாதிக்கிற பணத்துக்கு ஒழுங்கா வரி கட்டினா என்னவா, திருந்தவே மாட்டானுங்க, பட்டாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அங்கிருந்து போயிடுறாங்க. நான் போய் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சுகன்யா சொல்ல, அப்படின்னு மீனா தலையாட்டுறாங்க. சுகன்யா அங்கிருந்து பரபரப்பா போயிட
வருத்தமா இருக்கா ராஜுன்னு ராஜியை பார்த்து கேக்குறாங்க மீனா. எனக்கு தெரிஞ்சு எல்லா பிசினஸும் நல்லா தான் போகுது, நினைச்சதை விட அதிகமாவே லாபம் வருது. டாக்ஸ் எல்லாம் ஒழுங்கா கட்ட வேண்டியது தானே, எதுக்கு தான் இப்படி பணம்னு அலையிறாங்களோ தெரியல. ச்சே அப்படின்னு ராஜு கொஞ்சம் வருத்தமாவே அங்க இருந்து போயிடுறாங்க. சிக்குனீங்கடா, நல்லா அனுபவிக்கடா மவன்களா அப்படின்னு முந்தானையை உதறிட்டு மீனாவும் போய்கிட்டு இருக்காங்க. செந்தில் வண்டியை ஓட்ட தெரியாத மாதிரி ஜிக்ஜாக்கா ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. கொஞ்ச தூரம் போறவரு நடு ரோட்ல வண்டியை அப்படியே நிறுத்திட்டு யோசிக்கிறாரு. அப்புறம் அப்படியே யூ டர்ன் எடுத்து ஒரு வீட்டு முன்னாடி நிறுத்திட்டு அவங்க அப்பா கட்ட சொன்ன பணத்தை இருக்க பேக் எடுத்துட்டு வர்றாரு. அவரு வீட்டுக்குள்ள வர அங்க மீனாவோட அப்பா பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. இவர் மாமான்னு கூப்பிட, மாப்பிள்ள வாங்க 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 மாப்பிள்ள உட்காருங்க மாப்பிள்ளன்னு சொல்ல, உட்காருங்கன்னு சொல்லிட்டு செந்திலும் உட்கார்றாரு. சாந்தி சாந்தி யார் வந்திருக்காங்கன்னு பாரு அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல, இதோ வர்றேங்கிறாங்க. வாங்க மாப்பிள்ள வாங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவங்க வந்து கேட்க, நல்லா இருக்கேங்கிறாரு. மீனா நல்லா இருக்காளான்னு கேட்க, அப்படின்னு அவர் தலையாட்ட, இருங்க காஃபி எடுத்துட்டு வரேங்கிறாங்க மீனா அம்மா. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு செந்தில் சொல்ல, அதெல்லாம் இல்ல காஃபி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அவங்க உள்ளர போய் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. செந்தில் காஃபியை குடிச்சுக்கிட்டு இருக்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு மீனா அம்மா கேட்க, நல்லா இருக்காங்கங்கிறாரு செந்தில். அரசிக்கிட்ட எதுவும் பேசுனீங்களான்னு அவங்க கேட்க, எதுக்கு அதெல்லாம் கேட்டுக்கிட்டுங்கிற மாதிரி மீனாவோட அப்பா பார்க்க, இல்ல எதுவும் பேசலங்கிறாரு செந்தில். நான் வேலை விஷயமா பேச வந்திருக்கேன்னு அவர் சொல்ல, சொல்லுங்க மாப்பிள்ளன்னு கேக்குறாரு மீனாவோட அப்பா. பணம் கொடுத்தா வேலை கிடைக்கும்னு சொன்னீங்களேன்னு செந்தில் கேட்க, ஆமா மாப்பிள்ள அப்படின்னு அவர் சொல்ல, கண்டிப்பா கிடைச்சிடுமான்னு கேக்குறாரு செந்தில். கண்டிப்பா கிடைச்சிரும், அதுக்கு நான் உத்தரவாதம் மாப்பிள்ளங்கிறாரு மீனா அப்பா. இல்ல ஏமாத்திர மாட்டாங்களே அப்படின்னு செந்தில் கேட்க, அவங்க எல்லாம் ஏமாத்த மாட்டாங்க மாப்பிள்ள அப்படின்னு மீனா அப்பா சொல்ல, எம்பட்டு நாள்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு இப்பவே ஆபீசர் மாதிரி செந்தில் கேள்வி கேட்க, பணத்தை கொடுத்துட்டோம்னா 1 மாசத்துல கிடைச்சிரும் அப்படின்னு மீனா அப்பா சொல்ல, திரும்ப கேக்குறேன்னு நினைக்காதீங்க, வேலை கண்டிப்பா கிடைச்சிரும் இல்லங்கிறாரு செந்தில். அப்புறம் பணமும் போய் வேலை இல்லாம நிக்கிற மாதிரி ஒன்னும் ஆயிடாது இல்ல அப்படின்னு செந்தில் கேட்க, மீனாவோட அப்பா சிரிப்போட, மாப்பிள்ள நான் தான் சொல்றேன்ல அப்படிலாம் எதுவும் ஆகாது அப்படின்னு அவரு சொல்ல, என்ன நீங்க எங்களோட மாப்பிள்ள, என் பொண்ணோட வீட்டுக்காரரு, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர்ற மாதிரி அவர் விட்டுடுவாரா? கண்டிப்பா வேலை கிடைச்சிரும். இதே மாதிரி எங்க சொந்தக்கார பையனுக்கும் இவர் வேலை வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு மீனாவோட அம்மாவும் சொல்றாங்க. மாப்பிள்ள பணம் கொடுக்கறது முக்கியமே இல்ல, அத நேரம் காலத்தோட கொடுத்துடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு காலையில கூட அந்த ஆபீசர் கிட்ட பேசினேன், 2 நாள் மட்டும் டைம் கேட்டிருக்கேன், நீங்க எப்ப பணம் கொடுக்கறேன்னு சொல்றீங்களோ அப்ப கொடுத்துடலாம் அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்லிட்டு இருக்க, நான் பணத்தை இன்னைக்கே கொடுத்துடுறேங்கிறாரு செந்தில். என்னடா இது திடீர்னுங்கிற மாதிரி மீனாவோட அப்பாவும் அம்மாவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. கையோட எடுத்துக்கிட்டே வந்திருக்கேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, மாப்பிள்ள உங்க வீட்டுல கொடுத்துட்டாங்களான்னு மீனா அம்மா கேக்குறாங்க. கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற செந்தில் பண பண்டல வெளியே எடுக்கிறாரு. 2 பேரும் சிரிப்போட செந்தில பாத்துக்கிட்டு இருக்க, செந்தில் மனசுல வேறொரு ஞாபகம் வருது. இந்த பணத்தை கொண்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடுத்து வேலை வாங்குறத பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு அவர் மீனா கிட்ட கேட்டதும், நீங்க இந்த விஷயத்த விளையாட்டா கேக்குறீங்களா இல்ல சீரியஸா கேக்குறீங்களான்னு மீனா கேட்டதும், சீரியஸா தான் கேக்குறேன்னு செந்தில் சொன்னது. முதல்ல இந்த பணத்தை எடுத்துட்டு போய் மாமா சொன்ன மாதிரி பேங்க்ல போட்டுட்டு வாங்க அப்படின்னு மீனா சொன்னதையும் ஒரு நிமிஷம் நினைச்சு பாக்குறாரு. தலையை உதறிக்கிட்டு கையில எடுத்த பணத்தை எழுந்து நின்னு மீனா அப்பா கிட்ட கொடுக்க, அவரும் எழுந்து நின்னு வாங்கிக்கிறாரு. அவர் ஒரு தடவை அதை கண்ணில் ஒத்திக்கிட்டு, இந்தா சாந்தி உள்ளர வையன்னு கொடுக்குறாங்க, உட்காருங்க மாப்பிள்ளன்னு அவரும் உட்காரு, செந்திலும் உட்கார்றாரு. எண்ணி பாத்துக்கங்கன்னு செந்தில் சொல்ல, எண்ணி பாக்குறதா என்ன மாப்பிள்ள, நீங்க கொடுத்துருக்கீங்க சரியாதான் இருக்கும், இது என்னைக்கு கிடைக்கும்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், இன்னைக்கு அந்த ஆபீசரை எப்படியாவது பார்த்து அவர் கையில இந்த பணத்தை கொடுத்துடுறேன், எழுதி வச்சுக்கோங்க, இன்னையில இருந்து சரியா 1 மாசத்துக்குள்ள நீங்க டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கவர்மெண்ட் வேலைக்கு போவீங்க, அதுக்கு இந்த மாமா கேரண்டி அப்படின்னு அவரு சிரிக்க, செந்திலும் சரின்ற மாதிரி தலையாட்டுறாரு. பாண்டியன் கடையில மந்திரிச்சு விட்ட மாதிரி உட்கார்ந்துருக்க, செந்தில் ஒரு லேடி கிட்ட வியாபாரம் பார்த்துட்டு இருக்காரு. அவங்க இந்தாங்கன்னு காசை கொடுக்க அதை கையில வாங்கிக்கிட்டு, அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட பாண்டியன் திரும்பி கூட பார்க்கல. சித்தப்பாவும் இந்த குரலை கேட்டுட்டு திரும்பி பார்க்கறாரு. அப்பா இப்படி உட்கார்ந்துருக்காருன்னு தோல்ல தொட்டி அப்பா அப்படின்னு கூப்பிடுற செந்தில் பணம்னு நீட்ட, குடுறா அப்படின்னு வாங்கிக்கிறாரு. பாக்கிய கொடுத்துருங்கப்பா, மீதி 200 ரூபா கொடுங்கப்பா அப்படின்னு செந்தில் சொல்ல பாண்டியன் எடுத்து கொடுக்கறாரு. அதை வாங்கி செந்தில் அந்த லேடி கிட்ட கொடுக்கறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சித்தப்பு, ஏன்பா பாண்டியா நீ வேணா வீட்டுக்கு போயேன் அப்படின்னு சொல்ல, எதுக்கு மாமாங்கிறாரு பாண்டியன். எதையோ யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு வீட்டுக்கு போலாம்ல அப்படின்னு அவர் சொல்ல, வீட்டுக்கு போனா மட்டும் எந்த நினைப்பும் வராம இருக்குமா அப்படின்னு முனகுறாரு பாண்டியன். ஏன்பா
இது 4 பேர் வந்து போற இடம், என்னத்தையாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, வீட்டுல இருந்தா கேள்வி வராதில்லைங்கிறாரு குமாரசாமி சித்தப்பு. மாமா, அடுத்தவங்க கேள்விக்கு கூட பதில சொல்லிடலாம், ஆனா எனக்குள்ள 1000 கேள்வி இருக்கே, அதுக்கு பதில் தெரியல பாருங்க அப்படின்னு பாண்டியன் ரொம்ப வருத்தமா சொல்லிட்டு இருக்க. அப்பாவுக்கு நம்ம மேல நம்பிக்கை இல்ல தாத்தா, நம்மள நம்பி எல்லாம் கடையை விட மாட்டாரு அப்படின்னு பாண்டியனையும் தாத்தாவையும் ஒரு பார்வை மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டு செந்தில் சொல்றாரு. ஏண்டா இலை, எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லடா, நம்பிக்கையே இல்லடா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க. தாத்தான்னு கூப்பிட்டுக்கிட்டு சரவணன் வர்றாரு. வாப்பா அப்படின்னு அவரும் கூப்பிடுறாரு. ஏன்பா, பொண்டாட்டி மருமக மகன் உன்னை மாத்தி மாத்தி பார்க்க வர்றாங்களேப்பா அப்படின்னு குமாரசாமி சித்தப்பு பாண்டியன் கிட்ட கேட்க, மருமகளா, மயில் இங்க வந்தாளா அப்படின்னு சரவணன் பரபரப்பா கேட்க, மயில் இல்ல, ராஜி வந்துச்சுங்கிறாரு சித்தப்பு. ஓ சரி சரின்னு நிம்மதி ஆயிக்கிறாரு சரவணன். ஏண்டா சரவணன்னு கூப்பிட, அப்பா என்னப்பான்னு திரும்புறாரு. இன்னைக்கு வேலைக்கு போகலையா அப்படின்னு பாண்டியன் கேட்க, இன்னைக்கு லீவுப்பா அப்படின்னு தட்டு மாதிரி முடிச்சிடுறாரு சரவணன். என்ன லீவுன்னு பாண்டியன் கேட்க, இல்லப்பா ஓனர் வீட்டுல விசேஷம் அதுதான் அப்படின்னு சரவணன் சொல்ல. ஏண்டா விசேஷம்னா உன்னை கூப்பிட்டுருப்பாங்களே, நீ போகலையாங்கிறாரு பாண்டியன். விசேஷம் இங்க இல்லப்பா, வெளியூர்ல, அதான் நான் போகலங்கிறாரு சரவணன். நம்மளுக்கே சரவணன் அப்பட்டமா புழுகிறாருன்னு தெரியுது. ஏன்னா அவரோட ஓனரை இன்னவரில் நம்ம கண்ணில் பார்த்ததே இல்லை. அவங்க ஓனர் ஏதோ வெளியூர் விசேஷத்துக்கு போக சரவணனுக்கு லீவ் விட்ட மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. பாண்டியன் மறுபடியும் சரவணனை பார்க்க, இல்லப்பா வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு கடையில ஏதாவது வேலை செய்யலாமேன்னு வந்தேன். அப்பா டெலிவரி ஏதாவது போகணும்னா சொல்லுங்கப்பா, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு அப்படின்னு செந்தில் சொல்றாரு. அப்படின்னா நான் வேணா இந்த பொருளெல்லாம் அடுக்கி வைக்கட்டுமாப்பா அப்படின்னு சரவணன் கேட்க, பாண்டியன் எந்த பதிலும் சொல்லாம இருக்க. நல்லதா போச்சு, ஏன்பா இதை கொஞ்சம் பார்த்துக்க, நான் போய் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சித்தப்பா கிளம்ப. சரிங்க தாத்தாங்கிறாரு சரவணன். மாமா இருங்க நானும் வர்றேன் அப்படிங்கிற பாண்டியன், டேய் பார்த்துக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா கூட கிளம்புறாரு. சரவணன் பரபரப்பா இங்கே ஒரு இட்டு அங்கே ஒரு இட்டுன்னு நடந்து போறவங்களை பார்த்துக்கிட்டே இருக்க. அண்ணே நெசமாவே உனக்கு இன்னைக்கு லீவா அப்படின்னு கேட்குறாரு செந்தில். ஆமாண்டா, ஏன் கேட்குறேன்னு சரவணன் கேட்க, இல்லை நீயா லீவை போட்டுட்டு அப்பா கிட்ட சமாளிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சுது, அதனால கேட்டேங்கிறாரு செந்தில். நீயா தானே லீவ் போட்டிருக்கேன்னு மறுபடியும் செந்தில் கேட்க, ஆமான்னு ஒத்துக்கிறாரு சரவணன். ஏன்னு என்னாச்சு, வேலை செய்யற இடத்துல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு செந்தில் கேட்க, ஆஹா இல்லடா இல்ல அப்படின்னு சரவணன் தலையாட்ட. அப்புறம் என்னாச்சுங்கிறாரு செந்தில். மயிலு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. அன்னைக்கு என்னாச்சுங்கிறாரு செந்தில். மயிலு மயிலுக்கு ஒண்ணும் இல்ல, நான் இந்த அரசின்னு சொல்ல வந்து மயிலுன்னு சொல்லிட்டேன். அரசிய பத்தி தாண்டா யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அரசி விஷயம் என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுது, என்னால வேலையே செய்ய முடியல அப்படின்னு சரவணன் சொல்ல, அது உண்மைதான். உரலுக்கு ஒரு பக்கம் இடிம்பாங்க, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி மாதிரி இந்த பக்கம் மயிலால சங்கடப்பட்டு இருக்க சரவணன் இன்னொரு பக்கம் அரசியால சங்கடப்பட்டு இருக்காரு. உனக்கு மட்டும் இல்லைன்னு இங்க எல்லாருக்குமே தலையில அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. நீ வரும்போது கூட நாங்க எல்லாரும் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன எதுக்குன்னு அவ அப்படி பண்ணினா, அப்பாவோட செல்ல புள்ள அவ. நம்ம எல்லார விடவே அப்பா அவளைத்தான் ரொம்ப நம்பினாரு. ஆனா அவரை ஈஸியா தூக்கி போட்டுட்டு போயிட்டா பாத்தியா அப்படின்னு செந்தில் சொல்லிக்கிட்டே போக, சரவணன் வேற ஏதோ யோசனையில மூழ்கி போய் நிக்கிறாரு. அண்ணே அண்ணே அப்படின்னு செந்தில் 2 தடவை கூப்பிட திடுக்குன்னு நிமிந்து பாக்குறாரு சரவணன். சொல்றா அப்படின்னு சரவணன் சொல்ல, அரசிய பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன், அதை கேட்காத அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்கியா அவளை பத்தியே அப்படின்னு செந்தில் கேட்க, ஆமாண்டா இல்லடா சொல்லு என்னன்னு சொல்லு அப்படின்னு சரவணன் கேட்க, ஆஹா இவர் என்ன மனநிலையில இருக்காரோ தெரியலங்கிற மாதிரி நினைக்கிற செந்தில், இல்லண்ணே ஒன்றும் இல்லைங்கிறாரு. டேய் சொல்லுடான்னு சரவணன் கேட்க, நீ தான் கவனிக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு பொண்ணு கடைக்கு வர்றாங்க. இதோ வந்துட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன வேணும்னு சரவணன் கேட்க, கப் நூடுல்ஸ் ஒரு 4 பாக்ஸ் கொடுங்க அப்படின்னு அந்த லேடி கேட்க, ஓ அதுவா அப்படின்னு செந்தில் எடுத்து கொடுக்க, இந்தாங்கன்னு பணத்தை கொடுத்துட்டு அந்த பொண்ணு வாங்கிட்டு போறாங்க. ஆனா இப்ப பாண்டியன் இடத்துல சரவணன் அப்படியே மந்திரிச்சு விட்ட மாதிரி நிக்க அவரையே பார்த்துக்கிட்டு இருக்காரு செந்தில். மயிலோட வீட்டுல அவங்க அம்மா முறத்தை கையில வச்சுக்கிட்டு சோஃபால உட்காந்து அதுல கல்ல பொறுக்கி பின்னாடி தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வாட்ச்ல இருக்க ஸ்க்ரூவை திருவிட்டு இருக்க, யோ என்னையா பண்ற அப்படின்னு கேட்க, ரொம்ப நாளா இந்த வாட்ச் சரியா ஓட மாட்டேங்குது பாக்கியம், அதுதான் இதை ரிப்பேர் பண்ண முடியுமான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவரு சொல்ல, வாட்ச் ஓடுனா நீயும் கூடவே சேர்ந்து ஓட போறியா? இல்ல வீட்டில் தானே அதை வச்சுக்கிட்டு எங்கேயாவது ஒரு ஓரமா உட்காந்து பார்த்துட்டு இருக்க போற, அப்புறம் என்னன்னு சிடுசிடுக்கிறாங்க பாக்கியம். என்ன பாக்கியம் எல்லாத்துக்கும் என்ன திட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு அவரு பச்சை புள்ள மாதிரி கேட்டுட்டு இருக்க.
பாக்யாக்கா அப்படின்னு யாரோ கூப்பிடுற சத்தம் கேக்குது. வா காவேரி, வா வா. வாங்க வாங்க, உள்ள வாங்க, வாங்க உட்காருங்க அப்படின்னு நகர்ந்து உட்கார்ந்துட்டு வந்த 4 லேடிஸ்க்கும் இடம் கொடுக்குறாங்க பாக்யம். அதுல 2 லேடிஸ் உட்காந்துக்கிறாங்க, 2 லேடிஸ் நின்றுட்டு இருக்காங்க. சுடர் காலேஜுக்கு போயிட்டாளான்னு ஒரு லேடி கேட்க, ஆமா காலேஜுக்கு போயிட்டாங்கிறாங்க பாக்யம். இவரு ஈன்னு அவங்கள பார்த்து ஒரு அசட்டு சிரிப்பு சிரிக்க, அண்ணே நீங்க வேலைக்கு போகலையான்னு ஒரு பொண்ணு கேக்குறாங்க. போகணுமா, இனிமே தான் போகணும் அப்படின்னு மாணிக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன, எதுக்காக எல்லாருமா சேர்ந்து வந்திருக்கிறீங்க, என்ன விசேஷம்னு பாக்யம் கேட்க, ஒன்னும் இல்லக்கா, நம்ம தெரு பொம்பளைங்க எல்லாம் வேன் பிடிச்சி மதுரை பழனின்னு டூர் போறாங்க, அதான் நீங்களும் வர்றீங்களான்னு கேட்க வந்தோம் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, இங்க இருக்கிற நிலைமைக்கு டூர் ஒண்ணுதான் குறைச்சல் அப்படின்னு சொல்ல, ஏங்கா அப்படி சொல்றீங்கன்னு ஒரு லேடி கேக்குறாங்க. இல்ல ஒன்றும் இல்லை, நீங்கெல்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு பாக்யம் சொல்லிட்டு இருக்க, அவங்க ஒருத்தங்களுக்குள்ள ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க. அப்போ ரூம்குள்ள இருந்து மயிலு வெளியே வர, எப்படி இருக்க மயிலு அப்படின்னு ஒருத்தங்க கேட்க, நல்லா இருக்கேன்க்கா அப்படின்னு மயிலு சொல்ல, அவங்க எல்லாம் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க, மயிலு உள்ளர போங்கிற மாதிரி அவங்க அம்மா ஜாட காட்டுறாங்க. மயில புரியாம மறுபடி பார்க்க கண்ணாலேயே உள்ளர போன்னு ஜாட காட்டுறாங்க பாக்யம். அப்படின்னு மயிலு உள்ளர போக திரும்ப, அக்கா ஏங்கா மயிலு வந்திருக்கிறதுனாலதான் நீங்க வரலன்னு சொல்றீங்களா, மயிலையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு ஒரு லேடி சொல்ல, நீ எப்ப வந்த மயிலுன்னு இன்னொரு லேடி கேக்குறாங்க. நான் அப்படின்னு மயிலு ஏதோ சொல்ல வர, மயிலு வந்து 2-3 நாள் ஆச்சு அப்படின்னு இன்னொரு லேடி சொல்லிடுறாங்க. அதுக்குள்ள அப்படியா அப்படின்னு இன்னொரு லேடி கேட்க, ஏன் அம்மா வீட்டுக்கு பொண்ணு வர்றது அதிசயமா என்ன, நீ என்ன அப்படியான்னு அப்படியே வாயை பொழக்கிற அப்படின்னு பாக்யம் கேட்க, இல்லக்கா மயிலுக்கும் அவ புருஷனுக்கும் ஏதோ சண்டையாமே அப்படின்னு ஒரு லேடி சொல்ல, பாக்யத்தோட முகம் அப்படியே நின்னுடுது. கண்ணு மட்டும் இந்த பக்கம் மாணிக்கத்தையும் மயிலையும் அந்த லேடிஸையும் மாத்தி மாத்தி பாக்குது. ஏமா உங்ககிட்ட யாருமா சொன்னாங்கன்னு மாணிக்கம் கேட்க, மயிலோட புருஷன் கொண்டு வந்து விடும்போது நான் தான் பார்த்தேனே அப்படின்னு அந்த லேடி சொல்ல, ஏய் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு பாக்யம் சொல்ல, நான் பார்த்தேன்க்கா, கோவமா சண்டை போட்டுட்டு போனாரு, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையான்னு அந்த லேடி கேட்க, அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல அப்படின்னு பாக்யம் சொல்ல, இவங்க சொல்றத பார்த்தா ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு இன்னொரு லேடி சொல்றாங்க. மயில இனிமே வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்களா இல்ல இனிமே இங்கே தான் இருப்பாளா அப்படின்னு இன்னொரு லேடி கேட்டுட, பாக்யமும் மயிலும் தவிப்பா பார்த்துட்டு இருக்காங்க. பாக்யத்துக்கு கொஞ்சம் கோவம் வந்துருது. டக்குன்னு கையில இருக்க முறத்தை டீப்பாய் மேல வச்சுட்டு, ஏய் எழுந்துறீங்கிறேன்ல, அடுத்த வீட்டுல என்ன நடக்குது, யார் வர்றாங்க யார் போறாங்கன்னு இதையெல்லாம் தான் பாத்துக்கிட்டு இருப்பீங்களா, அவங்க உங்க முதுகுல அம்புட்டு அழுக்கு இருக்குது, அதையெல்லாம் கவனிக்க மாட்டீங்க, அடுத்தவங்க முதுகுல என்ன இருக்குன்னு பாக்குறதுதான் உங்க வேலையா அப்படின்னு பாக்யம் கத்த, இல்லக்கா ஒரு அக்கறை இல்லைன்னு ஒரு லேடி சொல்ல, உங்க அக்கறையெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கதை தான் அப்படின்னு பாக்யம் கத்த, அவங்க முகமெல்லாம் சுண்டி போயிடுது. பிரச்சனைன்னு வந்தா ஒருத்தி கூட நிக்க மாட்டீங்க, வம்பு பேசுறதுக்கு மட்டும் அப்படியே ஓடி வந்துட்டீங்க, மயிலு கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மதுரைக்கு போகணும் மலேசியாவுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இங்க வந்து நிக்கிறீங்களா அப்படின்னு பாக்யம் கத்த, அப்படிலாம் இல்லக்கான்னு அவங்க சொல்ல, என்ன நொப்படிலாம் இல்ல, ஒருத்தி கூட இங்க நிக்க கூடாது, உடனே இடத்த காலி பண்ணுங்க, சொல்றேன்ல, நான் ஏதாவது சொல்றதுக்குள்ள இந்த இடத்த காலி பண்ணுங்க, போங்க அப்படின்னு பாக்யம் விரட்ட அந்த 4 லேடிஸும் கிளம்பிடுறாங்க. போங்கன்னு மாணிக்கமும் சொல்ல, போங்கடி அப்படின்னு பாக்யம் எரிச்சலா சொல்லிட்டு இருக்க, இங்க மயில ரொம்பவே தவிப்போட அழுதுகிட்டு இருக்காங்க. மா இவங்க பேசுனதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதம்மா அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, அழுதுட்டு இருக்க மயிலு கண்ணை தொடச்சுக்கிட்டு சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு நிக்க, நீ எப்போ உன் வீட்டுக்கு போக போற, உன்னைத்தான் கேக்குறேன், நீ எப்போ உன் வீட்டுக்கு கிளம்ப போற அப்படின்னு பாக்யம் கேட்க, என்னம்மா பேசுற, என்னைய என்னமோ அவங்க எல்லாம் வா வான்னு கூப்பிடுற மாதிரியும் நான் என்னமோ போக மாட்டேன் நீங்க இருக்கிற மாதிரியும் இல்ல நீ பேசுற அப்படின்னு மயிலு சொல்ல, உன் புருஷன் உன்னை வந்து கூட்டிட்டு போற மாதிரி தெரியல, நீயும் அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கிற மாதிரி தெரியல, அப்போ இங்கே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, மயிலு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம பார்க்க, அவங்க அப்பா திருதிருன்னு இந்த பக்கமா அந்த பக்கமா பார்வையை மாத்திக்கிட்டு இருக்காரு. மயிலு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம், உன் வாழ்க்கையை நீ தான் பாத்துக்கணும், இனிமே இங்கேயே உட்கார வச்செல்லாம் உனக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு மயிலோட தலையில அவங்க அம்மா அடுத்த இடியை இறக்குறாங்க. மயிலு என்ன சொல்றது என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிப்போட அவங்க அம்மாவை பாக்குறாங்க. உண்மையிலேயே பாவம் மயிலோட நிலைமை. அடுத்து அவங்க என்ன செய்ய போறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு